வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது தனியாக எடுத்தது செட்டு ட்ரெஸ் கிடையாது. நெக் டிசைன் பார்க்கலாம். நெக்கோட அளவு எப்பயும் போல் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியே வளைவாக கொண்டு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது ரவுண்டாக கொண்டு வந்து கீழே லைட்டாக வளைச்சி விட்றலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுற வீடியோ இது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களும் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ அதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். கொஞ்சம் லோ நெக் வேணும்னா நீங்கள் வந்து 5.25 இல்லைன்னா 6 கூட வச்சுக்கோங்க. சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்தினதுலேருந்து சோத்துக்கை பக்கம் வந்து 3 இன்ச்சு இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. வளைவாக வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க 8 இன்ச்சுக்கு. இப்போ லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்து மேலே நம்ம வந்து தைக்கிற பீஸை போட்டு தைக்கலாம். இதுக்கு கேன்வாஸு த்ரெட்டு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நார்மலாக அடித்து திருப்பி பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுத்தா அதிலே டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து கவனமாக பாருங்கள். இப்போ அப்படியே நீங்கள் கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். நம்ம கீழே மார்க் பண்ணோம்ல, அதாவது வந்து சோத்துக்கை பக்கம் வர மாதிரி, சால் போடுற பக்கம் தான் வரக்கூடாது. சோத்துக்கை பக்கம் டிசைன் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் கொண்டு போயிடலாம். சென்டரில் வந்து கோடு போட்டுட்டு அதுலேருந்து வந்து வளைவாக வர்றதுக்கு 3 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அப்படியே ரிட்டன் போயிடலாம். ரிட்டன் போய் அப்படியே வளைவாக போயிடுங்க. தையல் வந்து ஒரே அளவாக இருக்கணும். கூட பெருசாக இருந்துச்சுன்னா, சின்னது பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தையல் போடுறது வந்து ஒரே மாதிரி இருக்கணும். உள்ளே வந்து கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருந்தால் போதும். ரொம்ப அகலம் கொடுக்காதீங்க. பைப்பிங் நம்ம பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப அகலம் கொடுத்திங்கன்னா மெல்லிசாக ஒரு நூல் அளவு தான் தையல் இருக்கும். அது வந்து பிரிஞ்சிடும்லாம் நினச்சி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பிரியவெல்லாம் பிரியாது. ஏன்னா திருப்பி நம்ம தையல் போட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுத்து நம்ம தைக்குவோம். அதனால் வந்து உங்களுக்கு பிரியவெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த கீழே அந்த கார்னர்லேயும் 2 இடத்துல லைட்டாக ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு பெரிய ஊசி வச்சு அப்படியே லைட்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம தைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தைக்கிறது வந்து ஓரத்துலேயே தைங்க. லைனிங் கிளாத் வெளில வரக்கூடாது. இந்த வந்து மெயின் கிளாத்தும் அந்த பக்கம் உள்ளே போயிடக்கூடாது. கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த நெக்கோட அளவு வந்து மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் கேன்வாஸ் இல்லாமல் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம வந்து கேன்வாஸே இல்லாமல் நமக்கு எல்லா டிசைனும் சொல்லித்தரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் கேன்வாஸ் வந்துன்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். அதனால் கேன்வாஸ் இல்லாமல் நம்ம ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு மேலே போயிடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. இப்போ நான் பிங்க் கலர் லைனிங் பைப்பிங் கொடுக்க பிங்க் கலர் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கோட அளவு வந்து மாறாமல் இருக்கும். அப்போ அடிப்பக்கம் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் தையல் போட்டிங்க இல்லையா, அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. வேறு எங்கிட்டும் தள்ளி கிள்ளி போயிடக்கூடாது. தையல் மேலேயே போட்டுவாங்க. தள்ளிங்கிட்டு வந்து இந்த கிராஸ் பீஸ் மேலேயே தையல் விழுந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதனால் வந்து தையல் மேலேயே போட்டு வந்துடுங்க கவனமாக. அது ஈஸி தானே. நமக்கு தையல் மேலேயே தையல் போடுறது வந்து ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மேல் பக்கம் திருப்பி நம்ம அப்படியே பைப்பிங் வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக நம்ம போடுறது வந்து டவுட். இப்போ திருப்பி வச்சு நம்ம பைப்பிங் கொடுக்குறப்ப கரெக்டாக அந்த தையல் மேலே போடுறது வந்து ஈஸி தான். இப்போ அப்படியே நீங்கள் உருட்டி ஒரே அளவாக பைப்பிங் கொடுத்துட்டு வாங்க. ஒரே அளவாக, சின்னது பெருசாக இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து நான் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். கை குட்டை கை 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு டாப்ஸ் வந்து இது இந்த கலரு, இதில் வர பிங்க் கலரு தான் ஃபேண்ட்டு தனியாக தான் எடுத்து தைச்சிருக்கேன் நான். இது வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்தது. இதில் 3 கிளாத்து வரும். 3 டிசைனுமே வந்து மெட்டீரியல் வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்தது தான், திண்டுக்கல்லில். இப்போ அப்படியே கீழே வரைக்கும் பைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ இங்கே அடிப்பக்கம் இருந்து மேலே கொண்டு போகலாம் பைப்பிங். ஒரு லைன் கொடுத்தாச்சு, இன்னொரு லைன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம பண்ணுற வேலை.
ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு ஆகாது, டைம் எடுக்காது. சீக்கிரமாக நீங்கள் நார்மல் நெக்கு மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ரோப் அடிக்கிறதுக்காக அடிச்சிட்ருக்கேன் கிராஸ் பீஸில். இதை திருப்பிட்டு நம்ம அந்த பாசி வைக்கிறதுக்கு ரோப் அடிச்சிடலாம். அவ்வளோதான். இது வச்சோன்னா நம்ம நெக்கோட வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ அப்படியே வெளியில் எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் இருந்தால் போதும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து நான் அடிச்சிருக்கேன். நான் அப்படி இது கொஞ்சம் அகலமான பீஸு தான். நம்ம வந்து இந்த லைனிங்கில் வேஸ்ட் பீஸ் வருது இல்லையா, அந்த பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு மேலே இருக்கிறது மட்டும் மடித்து தைச்சிட்டு அப்படியே நம்ம வச்சு தைக்கலாம். இதுக்கு சிங்கிள் பீஸ் தான் போட்டிருக்கேன், டபுளாக போடலை. தேவையில்லை டபுளாக, சிங்கிளாகவே நம்ம வச்சு தைக்கலாம். தைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஓரங்களில் வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து அடிப்பக்கம் கீழேருந்து மேலே தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரோப் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மேலே இருந்தாலும் சரி இல்லை கீழே இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த ரோப் கொடுத்து தைச்சிட்டு வரலாம். இப்போ அப்படியே உள்ளே கொடுத்து விட்ருங்க. இதில் நம்ம ஃபுல்லாகவே பாசி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கீழேருந்து வச்சுட்டு வாங்க, நெருக்கமாகவே கொடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்தாலும் சரி, இல்லை 3 பீஸு அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்குது, 3 பீஸ் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3 பீஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருங்க. நான் இதுவே கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப் விட்டு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பாசி நம்ம கொடுக்கும்போது நிறைவாக இருக்கும். பாசி கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு நல்ல நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா பாசி குண்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நெருக்கமாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு ஓரங்கள்லாம் தைச்சி விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பிசிறு தெரியாமல் நீங்கள் நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அந்த ஓரத்துலையெல்லாம் மடித்து தைச்சிடலாம். நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. ஏன்னா வந்து அந்த இடம் பிரியக்கூடாது, அதனால் நல்லா தைச்சி விட்ருங்க. இல்லை பாசி வைக்கும் போது கூட நல்லா சேர்த்து தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ பாசி வைக்கலாம். இப்போ நான் ட்ரெஸ்ஸையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ அந்த ரோப்பில் உள்ளே கொடுத்து பாசி வைக்கலாம். லைனாகவே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சரமாக முத்து பாசி விற்கிது. ஒரு பீஸே 50 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் ஒன்று வாங்கி வச்சிங்கனாவே ஒரு 10 ட்ரெஸ்ஸுக்கு நம்ம தைக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கே 5 ரூபா ரேட்டு தான் வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாசி கொடுத்துடலாம். ட்ரெஸ்ஸே முடிச்சுட்டேன். நான் கைக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன், ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன், கீழே வந்து பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்கேன். இந்த இது வந்து தனியாக வாங்கின மெட்டீரியல் தான், தனியாக வாங்கி நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி கடைகளில் வந்து நிறைய சுடிதார் மெட்டீரியல் வந்து தனியாக டாப்ஸ் விற்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பாசி கொடுத்துடலாம். ஏன்னா எப்போயும் ஒரே மாதிரி போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக சந்தோஷமாக போடுங்க பிள்ளைங்க. நல்லாயிருக்கு. கீழே எல்லாம் கொடுத்தாச்சு, கைக்கு கொடுத்தாச்சு, ஆம்கோல் கொடுத்தாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது வந்து ப்ளைனாக ரெட் கலர் பிங்க் கலர் டாப், ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெட் கலராக இருக்குது. நான் மேலே வந்து அந்த செக்குடு டிசைன் இருக்குது பார்த்திங்களா, மேலே மட்டும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நெக்குக்கு 5 இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சுட்டு இப்படி கீழே நல்லா வளைவாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கு கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சி அழகாக கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த வரைஞ்சி காமிக்கிறது மட்டும் என் வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கக்கூடாதுன்னு கிடையாது, அது வந்து வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம மேலே போட்டு லைனிங் வச்சிடலாம்.
5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கீழே வரைஞ்சிக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ இந்த மாதிரி ஒரு 2 வளைவு கொண்டு வந்து கீழே வந்து ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து வளைவே இல்லாமல் மாதிரி கொண்டு வந்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இந்த 5 இன்ச்சு நம்ம ஆம்கோல்லேருந்து லைட்டாக அப்படியே வளைச்சி கொண்டுட்டு வந்துடணும். இது வந்து பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உள்ளே ஃபுல்லாக நான் தைச்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம நெக்கு சுடிதார் நெக்கு மாதிரி கீழே வரைஞ்சி விட்ருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த பிசுறு தெரியாமல் நம்ம தையல் போட்டுடலாம். நான் இது வந்து இந்த செக்குடு கிளாத்தையும் 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே பிசுறு தெரியாமல் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து அந்த வளைவுக்கு நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு வச்சு அது வந்து ஃப்ளிட்ஸு வச்சா தான் நமக்கு அந்த வளைவே கொடுக்கும். இதுக்கெலாம் நம்ம கொடுப்போம்ல ஸ்டார் நெக்கு நெக்குக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஒரு 2 வளைவு தான் போட்டிருக்கேன் கீழே, நல்லா கவனித்து பாருங்கள். இது ஈஸியாக நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்படி இதே மாதிரி வளைவாக கொடுத்துட்டு தைச்சிட்டு போயிடலாம். அந்த நடுவில் சென்டருக்கும் லைட்டாக ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். இதுக்கு வந்து ஃபேண்ட்டு சால் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் போடலாம், ஒயிட் கலர் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளெயின் டாப்புக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா செக்குடு டிசைன் இந்த மாதிரி கலர் கலராக இருக்க மாதிரி வச்சு தைக்கிறம்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மேலே வரைக்கும் எப்பயும் போல் கொண்டு போயிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக தைப்பாங்க. ஆனால் நம்மளும் வீட்டிலே ரொம்ப அழகாக தைக்கலாம். இது மேலே ஒரு மெட்டீரியல் வந்து 6 மீட்டருக்கு லாஸ்ட் பீட்டில் கிடச்சிது. இது வந்து 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து கீழே ஓப்பன் இல்லாமல் வரும். ரொம்ப ரொம்ப ஒல்லியான பொண்ணு, அதனால் தாராளமாக 1.5 மீட்டர் எனக்கு சரியாக இருந்துச்சு. கை குட்டை கை தான், அதனால் வந்து 1.5 மீட்டர் சரியாக இருந்துச்சு. இது தண்ணியில் போட்டு தான் எடுத்து தைக்கிறேன் நான். இந்த மாதிரி காட்டனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா தண்ணியில் போட்டு எடுத்து தைங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. அந்த திருப்பி போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுடெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ உங்களுக்கு நெக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படியே மடித்து போட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். என்ன டிசைன் வேணாலும், அதாவது நெக்கு, ஸ்டார் நெக்கு, உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குமோ, இல்லை சாதாரண ரவுண்ட் நெக்கு என்ன வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிருக்கேன். சும்மா லைட்டாக தான் வளைச்சி விட்ருக்கேன். இது வி மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். லைனிங்கில் தைச்சி திருப்பி விட்டுறலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அப்படியே தைச்சி விட்டு நீங்கள் பைப்பிங்கு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு அப்படியே வந்து நம்ம எப்பயும் போல் தைச்சி கையில் கொடுத்துடலாம். ஆனால் இதுக்கு கீழேயும் நான் பார்டர் வச்சேன். ஏன்னா 1/2 மீட்ரு வாங்கியிருந்தேன். 1/2 மீட்ரு எவ்வளோ வாங்கினேன் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 10 ரூபா தான். ரொம்ப கம்மியாக இருந்தனால 10 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் வந்து ஆஃபர் நிறைய போடுவாங்க. நம்ம சொல்லி வச்சோன்னா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் பிட்டு விழுகிறப்ப சொல்லுங்கன்னா, நீங்கள் வந்து சொல்லி வைங்க, ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிங்கன்னா எதை இப்போ ஆஃபர் போடுறப்ப வந்து கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. இப்போ அந்த டயத்தில் போய் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். அப்படியே நல்லா பிசுறு தெரியாமல் தைச்சிட்டு வாங்க. அதாவது அந்த லைனிங் கிளாத் வெளில போகக்கூடாது, இந்த கிளாத்தும் வெளியில் வந்துடக்கூடாது. கரெக்டான அளவில் தைக்கணும். அப்போ தான் அந்த நெக்கோட அளவு வந்து மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து பைப்பிங் வேணால் கொடுத்துக்குங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ரொம்ப அழகாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் பைப்பிங் ஒரு லைன் கொடுக்குறேன். அந்த ரெட் கலர் பிங்க் கலரில் ஒரு லைன் பைப்பிங் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ மேலே வரைக்கும் கொண்டு போய்ட்டு நம்ம உருட்டி அடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பொறுமையாக நீங்கள் உருட்டி தைங்க.
கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஒரே கலராக தான் இருக்குது, எதுக்குங்க இதுக்கு போய் பைப்பிங் கொடுத்துட்டேன்னு கேட்கலாம். அந்த பைப்பிங் கொடுக்குறது என்னென்னா அது கழுத்துக்கே ஒரு அழகு தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறது. சரி, அதனால் கை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. சரி, எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது, 5 நிமிஷத்துக்கு வேலை அப்படியே பைப்பிங் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அப்படியே விட்டுருங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். ஏன்னா வந்து பைப்பிங் கொஞ்சம் இழுக்கும் இல்லையா, நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கன்னா கட் பண்ணி விட்டு தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி தையல் போடுறது வந்து அடியிலையும் சேர்த்து நமக்கு விழுந்துடுமையா, பைப்பிங் வந்து அந்த கிளாத்து வந்து வெளியில் வராது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. கீழே வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். கீழே வந்து நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன். அதுலேயே லைனிங் கிளாத், ஏன்னா வந்து ரொம்ப லேஸான காட்டன் கிளாத்து, அதுக்கு லைனிங் கிளாத்தும் சேர்த்து உள்ளே கொடுக்குறேன் நான். ஏன்னா கொஞ்சம் கனமாக புஷ்ஷுன்னு இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ அடியில் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நான் ஒரு லைனிங் கிளாத்து கொடுக்குறேன். மேலே வந்து 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 சேர்த்து அம்முக்கு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே இந்த கீழே இருக்கிறத பார்டரை அப்படியே மடித்து தைச்சி விட்றோன்னே தான். இப்போ வந்து நமக்கு உள்ளேயும் பிசுறு எதுவுமே தெரியாது. இதுக்கு மெயின் வந்து க்ரீன் கலர் ஃபேண்ட்டு டாப்ஸு செம்மையாக இருக்கும். அது மாதிரி ஒயிட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 பக்கம் மடித்து அடையாளப்படுத்திக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே உருட்டி மடித்து தைச்சிட வேண்டியதான். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. கீழே வந்து நீங்கள் வேறு மாதிரி எது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து கீழே கனமாக இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். தனியாக அது புஷ்ஷுன்னு சுருங்காமல் இந்த மாதிரி லைனிங் கிளாத் கொடுக்கறது பிசுறுன்னு தெரியாமல் நீட்டாக இருக்கும். கீழே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம் பார்டரு. எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஃபோட்டோ இந்த வீடியோ மட்டும்தான் தெளிவாக வரலை உங்களுக்கு. மற்றபடி வந்து நல்லா தான் எடுத்திருக்கேன் நான். இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். இப்போ வந்து என் பொண்ணுக்காக எடுத்தது இது போட் நெக் வரும். 4 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு உயரம், 3.25 இன்ச்சு அகலம். வரைஞ்சிக்குங்க. இப்படி வந்து மாதிரி 2 பக்கம் போட்டுட்டு லைட்டாக மட்டும், அதாவது வந்து வளைவாக 4 இன்ச்சு உயரம். இந்த டிசைன் வந்து சோத்து கை பக்கம் வரணும். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது போட் நெக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட் நெக்லேயே நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி இதுக்கு வந்து பூ டிசைன் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்திட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இதுவும் தனியாக எடுத்தது தான். இதுக்கு ஃபேண்ட்டும் தனியாக எடுத்தது தான். 2யும் சேர்த்து தைச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதுக்கு பூ டிசைன் கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. எட்ஜிலே போடணும். கரெக்டாக கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிடலாம். இது லைட் போட்டனால உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா டார்க்காக தெரியுது, மற்ற பக்கம் வந்து டல்லாக தெரியுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் பேண்ட்டு கிளாத்து. பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து ஒரு லைன் கொடுத்துருங்க. இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடலாம். இப்போ கார்னர்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டு உருட்டி தைச்சிருங்க. நல்லா பொறுமையாக உருட்டி தைச்சிருங்க. இது காட்டன் கிளாத்து. இது கொஞ்சம் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்டு. இந்த இது மேலே இருக்கிறது
ஃபேண்ட் வந்து பியூர் காட்டன். இது மாதிரி நம்மளாம் ஏதாவது மேட்ச் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். நம்ம விஷயம்தான் எல்லாமே. ஒன்று வந்து சரி இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கார்னர் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு 3ஆ மடித்து ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேன்வாஸ் எடுத்திருக்கேன் 3 பீஸு. இதை இலை மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு பூவோட இதழ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். பூவோட இதழ் மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம வந்து இது ஓரங்கள்லாம் மடித்து தைச்சிட்டு தான் இதுக்கு பைப்பிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் பைப்பிங் நான் கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த இலை வந்து நமக்கு நடுவில் வர மாதிரி தைச்சிக்கோங்க. இதுக்கு பைப்பிங் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளூ கலரில் வந்து பைப்பிங் கொடுத்துருங்க கொடுக்குறதா இருந்தால். கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது பைப்பிங் இல்லாமல் எப்படின்னா அப்படியே இந்த ஓரத்தில் நல்லா கேன்வாஸ் சுற்றி நல்லா மடித்து தைச்சிட்டு அப்படியே தைச்சிடலாம். இல்லை கம்மு இருந்துச்சுன்னா நல்லா ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்டு கம்மில் வந்து அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ மேலே வந்து லைட்டாக பீஸ் இந்த கிராஸை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நீங்கள் உருட்டி தைங்க. இதுக்கு 3 போதும், ரொம்பலாம் வேணாம். இந்த இலை வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இலை டிசைன் ஏதாவது ட்ரெஸ்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டரில் வர மாதிரி 3த்துக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா ஃபேண்ட்டில் இருக்க டிசைனை அப்படியே வந்து நம்ம டாப்ஸில் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒன் சைடு சால் போடுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை சாலே போடலைனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு கோட்டு தான், அதனால் வந்து சால் போட மாட்டாங்க. என் பொண்ணுக்காக தைச்சது இது. இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். பைப்பிங் மேலே தையல் விழுகக்கூடாது, பள்ளத்திலே தான் விழுகணும். உள்ளே திருப்பி அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 3 இலை ரெடி பண்ணிட்டோம். இலைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, பூவோட இதழ்னாலும் சரி. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி 3ஆ மடித்து ஓடு தையல் போடுறேன். இதை நீங்கள் அடித்து கூட திருப்பி நம்ம பண்ணலாம். நம்ம பைப்பிங் மாதிரி அடித்து திருப்போம்ல, அந்த மாதிரி கூட கொடுத்து பண்ணலாம். இப்போ அந்த பைப்பிங்கை விட்டு தள்ளி இந்த பீஸை வந்து நான் கொடுக்குறேன். எட்ஜிலே தையல் போடுங்க. 2 லைன் கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பிடலாம். இப்போ நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். இப்போ மேல் லைன் மட்டும் நான் தையல் போடல, கீழ் லைன் 2மே தையல் போட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து பூவை கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் உள்ளதை போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தடுத்து கொடுக்கலாம். மேலே உள்ளதுக்கு மட்டும் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த சைடில் வந்து இந்த பூ இன்னொரு பூ கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு பூ இந்த பக்கம் கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முடித்ததும் இது போட்டு விட்டு ரொம்ப அழகாக இருந்தது.
நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. இந்த நூல் பீஸரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த தையல் போடாதமாக இருக்கு இல்லையா, அது ஒரு லைன் தையல் போட்டு விட்டுடலாம். அடுத்த லைன் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக ஒரு டிசைன் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது போட் நெக்கில் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. பேக் சைடும் கழுத்து வந்து க்ளோஸாக தான் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரே ஒரு பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாப்பா போட்டுற மேனிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.